அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி-ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் 100 நாட்களில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய முக்கிய திட்டங்களை தயாரிக்குமாறு நிதி ஆயோக் அறிவியல் ஆலோசகருக்கு பிரதமர் அலுவலகம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்தது. மற்ற 6 கட்ட தேர்தல் முடிவடைவதற்கு முன்னதாகவே தேர்தலில் வெற்றி பெற்ற பின் மீண்டும் ஆட்சியை பிடித்து நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான 100 திட்டங்களை தயாரிக்குமாறு பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடந்து கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் மே மாதம் 23ஆம் தேதி வெளியாக உள்ளது. பின்னர் தான் யார் மத்தியில் மீண்டும் ஆட்சியை பிடிப்பார்கள் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும். இருந்தபோதிலும் மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வருவார் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த கட்ட செயல் திட்டத்தில் இறங்கியுள்ளது மத்தியில் ஆளும் பாஜக. தமிழகத்தை பொறுத்தவரை வருகின்ற 18ஆம் தேதி, அதாவது இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடக்க போது. பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு பலமான கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது அதிமுக, பாமக, தேமுதிகன்னு பார்த்தீங்கன்னா பலமான கூட்டணி வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு சில இதர கட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே போல் எதிரணியில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக, காங்கிரஸ், இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா பலமாக இருக்காங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில சிறிய இதர கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால தமிழகத்தில் யார் ஆட்சியை பிடிப்பாங்க, அதாவது மத்தியில் யார் ஆட்சி பிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் கூட சட்டமன்ற இடைத்தேர்தல், அதாவது அந்த 18 தொகுதிக்கான இடைத்தேர்தல் ப்ளஸ் இன்னொரு 4 தொகுதிக்கான இடைத்தேர்தல் ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதில் திமுகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு சில வாக்கு வங்கிகள் அதிகமாக இருந்ததுன்னா ஆட்சி கலைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேச்சுகள் இருக்கு. ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டில் யாருக்கு அதிக வாக்குகள் கிடைக்கும், அதாவது தலைவர் கருணாநிதி அவர்களும் பார்த்தீங்கன்னா இல்லை, அம்மா ஜெயலலிதா அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் இல்லை. ஸோ அவங்க 2 பேர் இல்லாத முத அந்த கட்சி பார்த்தீங்கன்னா தற்போது தேர்தலை சந்திக்க போகிறாங்க. அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் 20-25 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல தேர்தல் களத்தை சந்திக்க போகிறாங்க. ஸோ இதனால் மக்களோட ஆதரவு அவங்களுக்கே இருக்குமா, அல்லது வேறு யாராவது புது கட்சிக்கு ஆதரவு தருவாங்களா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்வி எழுதியிருக்கு. ஸோ அவங்க இல்லாத காரணத்தினால ஒரு சில புது கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா தற்போது வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அமமுக, அதாவது தினகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து பிரிஞ்சு அவர் புதுசாக அமமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா 40 தொகுதியிலையும் தனித்து போட்டிடுறாங்க. அதே போல் கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்து அவரும் பார்த்தீங்கன்னா தனித்து போட்டிடுறாங்க. அவங்க கூட நாம் தமிழர் கட்சி, அதுவும் பார்த்தீங்கன்னா 40 தொகுதியில் போட்டிடுறாங்க. ஸோ இப்படி 5 கட்சிகள் பார்த்தீங்கன்னா தற்போது தனித்து போட்டிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு யாருக்கு அதிக ஓட்டு கிடைக்கும், மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இந்த நிலையில் நிறைய கருத்து கணிப்புகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதனுடைய ஒரு சில முடிவுகளையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன, அதாவது தற்போது நடந்துட்டு இருக்க பாஜக ஆட்சியே நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு ஆட்சி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.